வெண்முரசு. கிராதம் 56. வாசிப்பது சந்தீப். நெடுங்காலத்துக்கு முன் மண்ணில் வேதம் அசுரர் நாவிலும் நாகர் மொழியிலும் மட்டுமே வாழ்ந்தது என்பார்கள் என்றார் சனகர். ஏனென்றால் அன்று மண்ணில் அவர்கள் மட்டுமே இருந்தனர். அன்று புவியும் அவர்களுக்குரிய இயல்பு கொண்டிருந்தது. பார்த்தா பருப்பொருள் அனைத்துக்குமே புடவினசவின் மாறா 3 இயல்புகள் உண்டு என அறிந்திருப்பாய். நிலையியல்பு, செயலியல்பு, நிகர்நிலையியல்பு என்பவை ஒன்றை ஒன்று எதிர்த்து நிரப்பி நிலை கொண்டு பின் கலைந்து இவையனைத்தையும் செயல்நிலை கொள்ளச் செய்பவை என்றார் சனாதனர். பிரம்மத்தின் 3 நிலைகள் இவை. பிரம்மமே இவற்றினூடாகத்தான் இயக்கம் கொண்டு தன்னைதான் அறிகிறது. செயலென்னும் மாயையை நிகழ்த்துகிறது. அலைகளினூடாக ஆழம் தன்னை நிகழ்த்தி தானென்று அறிவது போல. எனவே அதை திரிகுண சமன்வயம் என்கின்றனர் சாங்கியர் என்று சனந்தனர் சொன்னார். சனத்குமாரர் முதல் நிலையில் மண் முற்றிலும் நிலையியல்பு கொண்டிருந்தது. அதை வெல்ல புவி நிகழ்ந்தவர்கள் அசுரர். தேவர்கள் மலர் சூடிய கிளைகள் என்றால் அசுரர் மண்ணிலாழ்ந்த வேர்கள். அவர்கள் ஒருவரின்றி ஒருவர் நிலை கொள்ள முடியாதவர்கள் என்றுளர்க என்றார். தேவருலகத்தின் தவச்சோலை ஒன்றில் என்றுமுள்ள தொன்மை, எக்காலமும் அழிவின்மை, குன்றா இனிமை, வளரா இளமை என்னும் வேதத்தின் இயல்புகள் 4 மைந்தர்களாக எழுந்த இளமுனிவர் அருகே கைகூப்பி அர்ஜுனன் அமர்ந்திருந்தான். அப்பால் கங்கை ஒளியுடனும் குளிருடனும் பெருகிச் சென்று கொண்டிருந்தது. 4 முனிவர்களும் வாழ்ந்து சிறிய புற்குடில்களில் அணிகொண்ட குழலில் அகில் மணம் இருப்பது போல வேள்விப்புகை எஞ்சியிருந்தது. அங்கிருந்த மயில் கழுத்துகளின் வளைவில், மான்விழிகளின் மின்னில், கிளிகளின் சிறகு வண்ணங்களில், மரங்களின் தளிர்மென்மையில் வேதம் திகழ்ந்தது. 4வரும் கல்விச்சாலையிலிருந்து கறந்து ஓடி சோலையாடிக் கொண்டிருக்கும் இளமென்றர் போலிருந்தனர். இளமைக்குரிய விழிச்சிரிப்பும் இளமையேயான உணர்த்துள்ளலும் கொண்டிருந்தனர். 4வரும் ஆடிப்பாவைகள் என தெரிந்தனர். ஒருவர் சொல்லை பிறரும் விழிகளால் சொல்வது போலிருந்தது. சனாதனர் சொன்னார், நிலையியல்பு கொண்டதாகவே இவ்விசும்பு 1000 யுகங்கள் நீடித்தது. தன் நெறிகளின்படி அது தனக்குள்தான் நிறைந்து அமர்ந்திருந்தது. பின்னர் பிரம்மனின் உள்ளத்திலிருந்து மரீசி, அங்கிரஸ், அத்ரி, கிருது, புலகர், புலஸ்தியர், கசியபர் என்னும் பிரஜாபதிகள் எழுந்தனர். அவர்களிடமிருந்து உருவாயின உலகுகள் அனைத்தையும் நிறைக்கும் விண்ணவரும் மன்னவரும் ஆளுலகோருமான முடிவிலா இருப்புகள். மண்மேல் புழுக்களும் பூச்சிகளும் விலங்குகளும் பறவைகளும் உருவாயின. ஆயினும் மண்ணின் நிலையியல்பு மாறவில்லை. ஒரு கல்லை இடமாற்றுவதற்குக் கூட அவற்றால் இயலவில்லை. அதைக் கண்டு சீற்றம் கொண்ட கசியபரின் உள்ளத்தின் விசையிலிருந்து அசுரர் உருவாயினர். வெறிகொண்ட செயலுக்கமே அவர்களின் அடிப்படை இயல்பு. விடாய்மைக்கு நீர் தேடும் பாலையோனாய் போல, பசிகொண்டு இரையை துரத்தும் சிம்மம் போல, மதம் கொண்டு பாறையில் தலைமோதும் களிறு போல எப்போதும் இருப்பது அவர்களின் வழக்கம். கரைப்பாறை மேல் அலையலையென வந்து மோதி தலையுடைந்து சிதறி அழியும் அலைகளைப் போல அவர்கள் அசைவிலியாக காலத்திலமைந்திருந்த முதலியற்கை மேல் முட்டினர். அர்ஜுனா, அங்கே ஒரு பாறை பிளக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதன் பொருட்டு 1000 அசுரர் குருதி சிந்தியிருக்கிறார்கள் என்று பொருள். ஒரு குகைச்சித்திரம் செதுக்கப்பட்டிருக்கிறதென்றால் அதன் பொருட்டு 100 ஆண்டு காலம் தவமியற்றப்பட்டிருக்கிறது என்று பொருள் என்றார் சனாதனர். விழைவே அசுரரின் முதலியல்பு. அவ்விழைவு 3 முகம் கொண்டது. சூழ்ந்திருக்கும் அனைத்தையும் வென்று தன் உடைமை என்றாக்கிக் கொள்ளும் திருஷ்ணை. தன்னை முடிவிலாது பெருக்கிக் கொள்ளும் ஆசக்தி அறிந்து கொள்வதற்கான ஜிக்யாசை. 3 முனைகளில் அவர்கள் அதை பெருக்கிக் கொண்டனர். வீரத்தால், பாலின்பத்தால், தவத்தால் அவர்களில் எழுந்தனர் மண்ணையும் விண்ணையும் முழுதாண்ட பேரரசர்கள். 100 எனப் பெருகும் பெருந்தந்தையர். ஒற்றைச் சொல்லில் பிரம்மத்தை திறந்தெடுத்த முனிவர். அவர்கள் தங்களை கூர்ப்படுத்திச் சென்று வேதத்தை தொட்டனர் என்றார் சனந்தனர். வேதமென்பது புவியை தன் உள்ளங்கையில் ஏந்தி குனிந்து நின்றிருக்கும் நெடுவிசும்பின் எண்ணப்பெருக்கு. அண்ணாந்து நோக்கும் ஒரு சிறுபுழு தன் சித்தத்தை பெருக்கி நீட்டி கூர்ந்து குனிந்து நோக்கும் மானுடனின் விழியை சந்தித்து அவர்கள் புன்னகை பரிமாறிக்கொள்வது போன்றது அந்நிகழ்வு. அக்கணமே அது புழுவல்லாதாகிறது. வேதத்தை அறிந்த அசுரமுனிவர் உள்ளத்தில் மொழி உருவாகியது. மொழி உரையாடலாகியது.
கல்லில் கனலென அவர்களுக்குள் இருந்த வேதம் உரசிப் பொறியாகி எரிவழிவு கொண்டு எழுந்தது என்று சனத்குமாரர் சொன்னார். மரம் கனிந்து மலர்த்தேன் போல மொழி கனிந்து இனிக்கும் நுனியே வேதம் என்கின்றன காவியங்கள் என்றான் அர்ஜுனன். சனகர் புன்னகைத்து, ஆம், அதுவும் மெய்யே. ஆனால் அது அனைத்தையும் மொழி என்றே அறியும் கவிஞர் உணர்ந்தது. மொழி உருவான பின் அதில் மெய்மை அமைந்து வேதம் பிறப்பதில்லை. வேதமே விதை. அது உள்ளமென்றாகி பிற உள்ளத்தை நாடுகையில் மொழியை உருவாக்கிக் கொள்கிறது. முளையாகி தளிராகி எழுந்த விதை கொடிச்சுருளை நீட்டி நீட்டித் தவித்து பற்றிக் கொள்வது போல. வேதம் அனல் துளி போல. அது பரவ விரும்புகிறது. பற்றிக்கொண்டு எழ முனைகிறது. அதன் தவிப்பே மொழி என்க என்றார். சனாதனர், மொழி என்பது ஒற்றைச் சொல்லே. அச்சொல்லின் முடிவில் நிறைவென்மையை உணர்ந்து எழுகிறது அடுத்த சொல். அதிலிருந்து அடுத்த சொல் என பெருகிப் பெருகி அது சொல்வழி என்றாகிறது என்றார். ஆகவேதான் ஒரு சொல்லை விளக்குவதற்காக பிற அத்தனை சொற்களும் எழுந்து சூழ்கின்றன என்றார் சனந்தனர். இளைய பாண்டவனே, மொழி என்பதுதான் என்ன? உரைக்கவும் உணர்த்தவும் கொள்ளும் முடிவிலா தவிப்பு அல்லவா அது? ஒவ்வொரு கணமும் பொருள் வளர்வது சொல். ஒவ்வொரு முறையும் புதிதெனப் பிறப்பது. ஒருபோதும் சொல்லி நிறைவறியாதது. மொழிக்குள் அமைந்து ஒவ்வொரு சொல்லிலும் எழுந்து துள்ளி அலைத்து தவித்துக் கொண்டிருப்பது என்ன? தளிர் நுனிகளனைத்திலும் துடிப்பது, வேர்முறைகள் அனைத்திலும் நெளிவது விதையினுள் எழுந்த விழைவே அல்லவா என்று சனத்குமாரர் கேட்டார். மொழி என்றாகிய வேதம் கருவறை புகுந்த பார்த்திவ பரமானு போல புவியில் விழுந்த உயிர்த்துளி. நான் வளர்க, நான் பெருகுக, நானே ஆகுக என்றே அதுவும் தவம் செய்கிறது. அந்தத் துளி அசுரர்களை ஒற்றைப் பேரிடலாக்கியது. பல்லாயிரம் கைகளும் கால்களும் கொண்ட விராட வடிவன் ஆயிரக்கணக்கான புறவிகளை ஒன்றாக்கி அவற்றின் மேலேறி போர்க்களம் செல்வது போல அவர்களின் குலங்கள் மேல் அது நின்றது. அசுரர் என்று ஒரு திரள் இல்லை, ஆசுரம் என்னும் எழுச்சியே உள்ளது என்று சனந்தனர் சொன்னார். அசுரவேதம் அசுரரின் நாவுகளில் அமைந்து அவர்களின் குருதியை ஒன்றாக்கியது. அவர்களின் நோக்கிலெழுந்து முகில்களையும் மலைமுடிகளையும் ஆறுகளையும் நிலவிரிவையும் கடல்களையும் அள்ளத் துடித்தது. அவர்களின் படைக்கலங்களில் தோன்றி குருதி கொள்ளத் துடித்தது. அடங்காத திமிரிய புறவி அவர்களால் வென்று கடிவாளமிடப்பட்டது. நஞ்சும் அமுதுமென கலந்து நின்றிருந்த அன்னம் அவர்களால்தான் சமைக்கப்பட்டது என்றார் சனாதனர். இளைய பாண்டவனே, படைப்பில் இரு விசைகளை அறிந்துகொள். ஒன்று தன்வாலை தான் விழுங்கி தன்னுள் சுருண்டு சுழன்று கொண்டிருக்கும் அன்னம். இன்னொன்று அதில் ஊடுருவி அதன் சுருள் களைந்து எழச் செய்யும் அறிவு. அன்னமும் அறிவும் சக்தியும் சிவமும் கொள்ளும் இரு தோற்றங்களே. விண்ணிலும் மண்ணிலுமுள்ள இருப்புகள் அனைத்தும் முதன்மை பிரஜாபதியாகிய தக்ஷனில் இருந்து உருவானவை. மானாக வடிவினனாகிய அவனே அன்னரூபன். அதிதி, திதி, தனு, அரிஷ்டிரை, சுரசை, கசை, சுரபி, வினதை, தாம்ரை, குரோதவசை, இரா, கத்ரு, முனி என்னும் 13 நாகினியரில் இருந்தே அசுரரும் தேவரும் நாகரும் மானுடரும் விலங்குகளும் பறவைகளும் பூச்சிகளும் புழுக்களும் பிறந்து விண்ணையும் மண்ணையும் நிறைத்தனர். அம்பகளிரை மணந்து முதல் பிரஜாபதியாகிய கசியபரின் உள்ளே எண்ணமென எண்ணும் வாய்ப்பென உறைந்தவையே அவர்களில் அன்னம் சூடி உயிரிருக்கொண்டு எழுந்தன என்றார் சனகர். அதிதியில் இருந்து ஆதித்யர்கள் பிறந்தனர். விஷ்ணு, சுக்ரன், ஆரியமா, தாதா, த்வஷ்டா, பூஷா, விவஸ்வான், சவிதா, மித்ரன், வருணன், அம்சன், பகன் என்னும் 12 ஆதித்யர்களில் இருந்து ஆதித்யகுலம் தொடங்கியது. அதிதியிலிருந்து எழுந்த இரண்டாவது பெருங்குலத்தோர் வசுக்கள் எனப்பட்டனர். அனலன், அனிலன், ஆபன், சோமன், தரன், துருவன், பிரத்தியூடன், பிரபாசன் என்னும் 8 வசுக்கள் விண்ணை ஆள்கின்றனர். திதியில் இருந்து தைத்தியர்கள் பிறந்தனர். ஹிரண்யாக்ஷனும் ஹிரண்யகசிபுவும் பிறந்தது தைத்தியகுலத்திலேயே. தனுவிலிருந்து தானவர்கள் பிறந்தனர். அவர்கள் விருத்திரனை முதல் தந்தையாகக் கொண்டவர்கள். சுரபியிலிருந்து 11 ருத்ரர்கள் பிறந்தனர். வினதை கருடனைப் பெற்றாள். கத்ரி பெற்றவை பெருநாகங்கள் என்றார் சனத்குமாரர். ஒன்று அறிக, ஆதித்யர்களும் தைத்தியர்களும் தானவர்களும் உடன் பிறந்தோர்.
முன்பு ஆதித்யர்களும் அசுரர்கள் என்றே அறியப்பட்டனர். ஏனென்றால் ஆசுரம் என்னும் முதலியல்பே அவர்களை இயக்கிய வல்லமை. இந்திரனும் வருணனும் மித்ரனும் அசுரர்களே என்று சனகர் தொடர்ந்தார். அசுரர்களின் உள்ளத்தில் வேதம் எழுந்ததும் அது தன்னியல்பால் கனியலாயிற்று. மொழியை அது சமைத்தது. அதை ஊர்தி எனக் கொண்டு உள்ளங்கள் தோறும் விரிந்தது. வேதம் முனிவர்களை உருவாக்கியது. முனிவர்கள் வேதத்தை புறக்க வேள்விகளை இயற்றினர் என்றார் சனந்தனர். வேள்வியென மானுடர் இன்று இயற்றுபவை தன்னியல்பாக அன்று செய்யப்பட்ட நற்செயல்களின் சடங்கு வடிவங்களே என்றார் சனாதனர். ஒருபோதும் தோற்காமலிருத்தலுக்குரிய விக்கிரமம், அனைத்தையும் அடைவதற்குரிய திருஷ்ணம், பெருகிக் கொண்டே இருப்பதற்குரிய கிராந்தம் என அசுர வேள்விகள் மூன்றே. அவற்றை இயற்றி அசுரர் வெற்றிகளையும் செல்வங்களையும் ஈட்டினர். குலம் பெருக்கினர் என்றார் சனாதனர். சனத்குமாரர் இன்று மண்ணில் அரசர்கள் இம்மூன்று மரவேள்விகளில் இருந்து எழுந்த வேள்விகள் பலவற்றை இயற்றுகிறார்கள். ராஜசூயமும் அஸ்வமேதமும் விக்ரமம் எனப்படுகின்றன. பொருள்நாடிச் செய்யும் பூத வேள்விகள் திருஷ்ணம் போன்றவை. புத்திரகாமேஷ்டி போன்றவை கிராந்த மரபை சேர்ந்தவை என்றார். வென்று வாழ்ந்து நிலை கொண்ட பின்னரும் எஞ்சுவதென்ன என்று அவர்களின் முனிவர்கள் உளங்கூர்ந்தனர். அவர்கள் 7 வகை அறவேள்விகளை உருவாக்கினர். அனைவருக்கும் பகிர்ந்தளித்து உண்ணுதல் பாஜனம், அளித்தவற்றுக்கு நன்றி சொல்லுதல் பிரதிநந்தனம், எடுத்தவை மேலும் வளரவிடுதல் அபிஜனனம், அளித்த விண்ணவர்க்கே திருப்பி அளித்தல் நிவேதனம், அறியாதவருக்கும் அன்னமளித்தல் அஃயாகதம், சிற்றுயிர்களையும் ஓம்புதல் உபகாரம், இங்கிருப்பவற்றின் ஒழுங்கு குலையாது நுகர்தல் ரிதம். இந்த 7 தொல்வேள்விகளுக்கு அசுரர்களில் ஒரு சாராரான ஆதித்யர்கள் கட்டுப்பட்டனர். ஆகவே அவர்கள் வேள்விக்குரியவர்களாயினர். தைத்தியர்களும் தானவர்களும் அறவேள்வியை மீறிச் சென்றவர்கள். வேள்வியிலமர்ந்து அவிகொள்ளத் தொடங்கியதும் ஆதித்யர்கள் ஒளிகொண்டனர். அழிவின்மையை அடைந்தனர். விண்ணாளும் தேவர்களென்றானார்கள். தைத்தியர்களும் தானவர்களும் தங்கள் ஆசுரத்தால் முழுக்கக் கட்டுண்டிருந்தனர். எனவே இருண்டு புவியை நிறைத்தனர். சனகர் சொன்னார். ஆதித்யர்களான அசுரர்களில் மூத்தவர் வருணன். தைத்தியர்களும் தானவர்களுமான அசுரர்களில் முதல்வர் விருத்திரன். விருத்திரனை வென்றமையால் இந்திரன் தேவர்குடியில் மூத்தவனென்றானான் என்றார் சனந்தனர். சனத்குமாரர் ரிதம் கொண்டமைந்த அசுரர்குடி மூத்தவராகிய வருணனே அசுரகுடியின் அறவேள்விகளில் முதல்வர். அவருக்கான வேதம் வாரணம் எனப்பட்டது. வேத முதல்வனாக இந்திரன் எழுந்தபின் உருவான வேத முறைமை மாகேந்திரம். குன்றா விழைவும் வென்று செல்லும் வீரமும் அறம் நிற்கும் அமைதியும் கொண்டவனாகிய இந்திரனே அதன் முழுமுதல் தேவன் என அமைந்தான் என்றார். விருத்திரனின் அழிவுக்குப் பின் அசுரரும் தேவரும் கொண்ட பகைமை ஒவ்வொரு கணமும் என வளர்ந்தது. அசுரருக்கும் தேவருக்கும் உளம்பகுத்து அழித்தவர்களாகிய மானுடர் உருவாகி வந்தனர். மானுடரின் அறவேள்விகளால் தேவர் வளர்ந்தனர். தங்கள் அழியா விழைவின் ஆற்றலால் அசுரர் நிகர் நின்றனர். இன்று வரை நீளும் அப்போர் இனி என்றும் இவ்வண்ணமே நீடிக்கும் என்பதே நெறி என்றார் சனத்குமாரர். மைந்தரை வளர்க்கும் அன்னை மைந்தர் வளருந்தோறும் தான் மாறுபடுவது போல வேதம் மாறிக்கொண்டிருக்கிறது என்றார் லோமசர். இந்திரனின் மலர்க்காட்டின் கொடிமண்டபத்தில் அவருடன் அர்ஜுனன் அமர்ந்திருந்தான். இந்திரனை முதல் தெய்வமாகக் கொண்ட வேதம் மாகேந்திரம் எனப்பட்டது. அதற்கு முன்னாலிருந்த வாரணத்திலிருந்து வேள்விச் சடங்குகளைத்தான் எடுத்துக்கொண்டது. மாகேந்திர வேள்விகள் அனைத்திலும் முதல் அவி இந்திரனுக்கே அளிக்கப்பட்டது. மானுடர் மண்ணில் செய்த வேள்விகளின் அவி பெருநதிகளாக வந்து சூழ்ந்தமையால் இந்திரபுரி அணையாத ஒளியுடன் திகழ்ந்தது அன்று. இந்திரனுக்கு அப்பால் தெய்வங்களென எவருமிருக்கவில்லை அன்று என்று லோமசர் சொன்னார். அந்நாளில் அசுரர் கோமான் ஹிரண்யன் அசுரப் பெருவேதத்தின் 12,000 பாதங்களை முழுதுணர்ந்து தெளிந்தான். அந்த வேதம் அவனுக்கு வெற்றியும் குலவிரிவும் புகழுமாகியது. தன்னை இறைவனென அவன் உணர்ந்தான். எனவே அவனை இறைவன் என எண்ணினர் அசுரகுடிகள். வேதமைமை படர்ந்த அவன் உடல் பொன்னென்றே ஆகியது. அவன் தேர்ந்தமைத்து பொன்மய வேதம் ஹிரண்யம் என அழைக்கப்பட்டது. தந்தையிடமிருந்தே வேதம் கற்றுத் தெளிந்தான் அவன் மைந்தனாகிய பிரகலாதன். அதை முழுதும் ஓதி உணர்ந்து தெளிந்தபோது அது குறையுடையது என்று உணர்ந்தான். அக்குறை என்னவென்று அவனால் அறிய முடியவில்லை.
அசுரர்களின் ஆசிரியரான சுக்கிரரும் அதை அறிந்திருக்கவில்லை. எனவே அதை அறிய நாரதரை தேடிச் சென்றான். நாரதர் சொன்னார், அசுர இளவலே, உன் வேதம் சீரும், பாயும், போரிடும், வெல்லும். கண்மூடி வெறுமனே அமராது. எனவே அசுரர் வென்று அமைந்ததுமே அவர்களின் வேதம் அவர்களை கைவிடத் தொடங்குகிறது. செயலூக்கம் என்பது இயல்பு நிலை அல்ல, செயலின்மை என்பது போல அதுவும் ஒரு குறைநிலையே. செய்தடங்குதலே நிறைநிலை. உன் தந்தை குன்றா விசை கொண்டு விண்ணை முட்டிக் கொண்டிருந்தார். அவருக்குரியதாக அமைந்தது அவ்வேதம். நிலை கொண்ட உள்ளத்துடன் உன்னை நோக்கி அமர்ந்து உனக்கு அது உதவாச் சொல்லென்று ஆகியது. செயல் ஒருத்து நீ அமைதி கொள்கையிலும் தொடர்ந்து வரும் வேதமென்ன என்று உணர்க. அத்தகைய வேதம் என்ன என்று அறியும் பொருட்டு வேதமுணர்ந்த தன் தந்தையிடமும் தந்தையின் ஆசிரியரான சுக்கிரரிடமும் சுக்கிரரின் ஆசிரியரான பிரஹஸ்பதியிடமும் சென்றபின் மீண்டும் நாரதரிடமே வந்தான் பிரஹலாதன். முனிவரே, உங்கள் வினாவுடன் நான் என் தந்தையிடம் சென்றேன். ஆடாத தீ என்று ஒன்றில்லை என்றார். சுக்கிரர் சுழல்கையிலேயே காற்று மூச்சென்றாகிறது என்றார். பிரஹஸ்பதி அசையாத நாக்கு சொல்லெடுப்பதில்லை என்றார். நீங்கள் சொன்ன வேதம் என ஒன்றில்லை என்றே அவர்கள் கூறினர். எனவே உங்களையே அடைக்கலம் புகுகிறேன். அமைதி நிலையில் திகழும் வேதம் என்பது என்ன என்றான். நாரதர், இளவலே, கேள். வீரமும் காமமும் கொடையும் செயலென்று மட்டுமே திகழ்பவை. ஆற்றாவிட்டால் இல்லை என்றாகுபவை. ஆனால் அழியும் அறமும் அருளும் உணர்வென்றும் இயல்பென்றும் கூட உள்ளமைபவை. இயற்றாவிட்டாலும் இருப்பவை. எந்த வேதம் அப்பண்புகளை மட்டும்தான் எனக் கொண்டுள்ளதோ அதுவே நிறைநிலை வேதம் என்றார். அவ்வேதம் எங்குள்ளது என்றான் பிரஹலாதன். நீ கற்றறிந்த வேதத்திற்குள்ளேயே அதுவும் அமைந்துள்ளது. மெய்யறிவால் அதை தொட்டு மீட்டெடுக்க வேண்டும் என்றார் நாரதர். முனிவரே, அதை திரட்டி எடுக்கும் வழியென்ன என்று சொல்க என்றான் பிரஹலாதன். விழைவென்றும் செயலென்றும் அலை கொந்தளிக்கும் வேதவழிக்கு அடியில் இருப்பென்றும் இன்மை என்றும் இல்லாது நிறைந்திருக்கும் அமைதி ஒன்றுள்ளது. அனைத்துமாகியும் அனைத்திற்கும் அப்பாற்பட்டும் இருக்கும் ஒன்று. அதைக் குறிக்கும் சொல் ஒன்று. அச்சொல்லைப் பற்றுக. ராணித்தேனியை எடுத்துச் சென்றால் தேனே கூடே உடன் வருவது போல மெய்வேதம் அதைத் தொடர்ந்து உன்னுடன் வரும். தன் அருகே முழந்தாளிட்டு செவிகாட்டி அமர்ந்திருந்த பிரஹலாதனுக்கு கைகளால் இதழ்பொத்தி செவிகளில் அந்த முதற் சொல்லை நாரதர் சொன்னார், நாராயணா. மும்முறை அதைச் சொல்லி தன் ஆழத்தில் நிறைத்துக் கொண்டான் பிரஹலாதன். அசைவற்றது, முழுமை கொண்டது, அனைத்துமானது, நீரென நிறைவது, நிலை கொண்டது, காப்பது, விரிவது என்னும் 7 பொருள் கொண்டது இச்சொல். ஒழுக்கத்தில் 7000 கோடி பொருள் கொண்டு விரிவது. இது உன்னுடன் இருக்கட்டும் என நாரதர் வாழ்த்தினார். நாராயணா என்னும் ஒற்றைச் சொல்லால் ஹிரண்ய வேதத்திலிருந்து பிரஹலாதன் திரட்டிய வேதமே மகாநாராயணம் என்றும் வைஷ்ணவம் என்றும் அழைக்கப்படுகிறது. அவ்வேதத்தை ஓதி உணர்ந்து அவன் ஒளி கொண்டான். தந்தையின் ஒளியை விட மைந்தனின் ஒளி மிகுந்தபோது அசுரர் அவனை நாடி வந்தனர். அவர்களுக்கு மகாநாராயண வேதத்தை பிரஹலாதன் கற்பித்தான். ஹிரண்ய வேதமன்றி பிற வேதம் ஒலிக்கலாலாது தன் நாட்டில் என ஆணையிட்டிருந்தான் ஹிரண்யன். ஒருநாள் வேட்டைக்குச் சென்றபின் புலர்காலையில் காட்டிலிருந்து நகர் திரும்புகையில் காட்டு விலங்குகள் நிறை நிறையென செல்வதைக் கண்டு வியந்து தேரை நிறுத்தினான். அவை செல்லும் வழியெங்கே என்று நோக்கி வர ஒற்றனை அனுப்பினான். ஒற்றன் திரும்பி வந்து நகருக்கு வெளியே ஆற்றங்கரைக் குடிலில் அவன் மைந்தன் பிரஹலாதன் வேதமோதுவதாகவும் அதைக் கேட்கும் பொருட்டே விலங்குகள் செல்வதாகவும் சொன்னான். வேதம் அசுரருக்குரியது, விலங்குகள் எவ்வண்ணம் வேதத்தை அறிய முடியும் என அவன் வியந்தான். தேரைத் திருப்பி மைந்தன் இருந்த குடிலுக்குச் சென்றான். அங்கே மானும் முயலும் புலியும் நரியும் புட்களும் கூடி அவ்வேதத்தைக் கேட்டு நிற்பதைக் கண்டான். மைந்தனிடம், இது எந்த வேதம்? ஹிரண்ய வேதம் அசுரருக்குரியது. அதை பிற உயிர்கள் அறிய முடியாது என்றான். வேதம் ஒன்றே. காட்டில் கனி கொய்வது போல அதில் இனிய பகுதி ஒன்றை நான் தேர்ந்து கொண்டேன் என்றான் மைந்தன். பொய்யாமையும் கொல்லாமையும் விலகாமையும் கொண்ட வேதம் இது. தான் மட்டுமே இருந்தாலும் முழு நிலையிலமைவது. சினத்தை அடக்கி அந்த வேதம் எது
என்றான் ஹிரண்யன். நாராயணா என்னும் சொல்லுடன் வந்திணையும் சொற்களாலான வேதம் என்றான் பிரகலாதன். தந்தை சினம் கட்டுமீற ஒற்றை அடியில் அக்குடிலை உடைத்து வீசினான். இனி அந்த வேதம் இங்கு ஒலிக்கலாகாது என்றான். அவ்வேதமே என் நாவில் ஒலிக்கும். மெய்யென்று ஒன்றை அறிந்தபின் பிறிதொன்றைச் சூட ஒருபோதும் ஒப்பேன் என்றான் பிரகலாதன். தந்தை மைந்தனை தன் கதையால் அடிக்கப் போனான். என்னை கொல்லுங்கள். உங்கள் வேதத்தை நீங்களே தோற்கடியுங்கள் என்றான் பிரகலாதன். அவை கூடட்டும். நம் இருவேதங்களும் அவையிலெழட்டும். மெய்மையின் துலா எங்கு சாய்கிறதென்று நோக்குவோம் என்றான் ஹிரண்யன். 108 அசுர முனிவர்களும் 1008 அசுரகுலத் தலைவர்களும் கூடிய பேரவையில் 12 நாட்கள் அந்த மெய்யாடல் நிகழ்ந்தது. பெருங்கடல்களை துளித்துளியாக ஆராய்வது போல ஹிரண்யமும் மகாநாராயணமும் சொல்தோறும் உசாவப்பட்டன. இறுதியிலொரு சொல்லில் சென்று நின்றது அவ்வுரையாடல். அறிதலென அடைவன எல்லாம் அறிதல் மட்டுமே என்றது மகாநாராயணம். பெயரிட்டு பொருள் கொள்ளப்படும் பொருள் பொருளென தன்னை நடிக்கிறது. எப்படி அது நிகழலாகும் என சீறி எழுந்தான் ஹிரண்யன். சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பால் காலத்தில் இடத்தில் மாறாமுடிவிலியாக நின்றிருப்பதே பொருள். சொல் அதன்மேல் விழும் ஒளி. இருளிலும் அது அங்குதான் இருக்கும் என்றான். இருளில் அங்கிருப்பது பொருளென எவர் அறிவார்? எங்கோ எவரோ கொள்ளும் விழியும் ஒளியும்தான் அதை பொருளென்றாக்குகிறது என்றான் பிரகலாதன். இதோ நின்றுள்ளது கர்த்தூன். இதை சிம்மம் என நான் பெயரிட்டழைத்தால் இது உருமி உகிரும் எயிரும் கொண்டு எழாது என்றான் ஹிரண்யன். தூணென பொருள் கொண்டு சிம்மமென அழைத்தால் அவ்வாறே. உங்கள் முழு உள்ளத்தாலும் அதை சிம்மமெனக் கொண்டால் அது சிம்மமேயாகும் என்றான் பிரகலாதன். ஆம், இதோ இதை சிம்மமெனக் கொள்கிறேன். எழுக சிம்மமே என்று தன் அசுர விசை கொண்ட உள்ளத்தால் கூவியபடி கதை சுழற்றி அதை நோக்கி சென்றான் ஹிரண்யன். கர்த்தூன் சிம்மமென்றாகி எழுந்து உருமி உகிர் நீட்டி அவனைப் பற்றி குடல் கிழித்து மாலையாக்கிச் சூடியது. அதன் பின்னர் மகாநாராயணமே வேதக்கூர் என்றாயிற்று. 1000 வேள்விகளை நிகழ்த்தி பொன்னுடல் கொண்ட பிரகலாதன் இந்திரன் என உருக்கொண்டு விண்ணிலேறி அமராவதியை வந்தடைந்து அரியணையில் அமர்ந்தான். ஹிரண்யனால் வெல்லப்பட்டு முடியிழந்தபின் மீண்டும் அரியணையைப் பெற்று முடிசூடி கோல் கொண்டு அமர்ந்திருந்த இந்திரன் விலகி ஓடினான். இலையுதிர்க்கும் நீர்த்துளியெனச் சொட்டி அறியாத ஆழங்களுக்குள் சென்று மறைந்தான். 1000 ஆண்டுகாலம் இருளில் உதிர்ந்த கரிய வைரம் என எவருமறியாமல் கிடந்தான். பின் துயர் செறிந்து எனை மிகுந்து அவ்வினையால் தன்னை உணர்ந்து எழுந்து மெய்யாசிரியராகிய பிரகஸ்பதியை அணுகிதான் இழந்தது என்ன என்று கேட்டான். நானறிந்திலேன். என் மாணவன் அசுரர்களின் ஆசிரியன். அவன் அறிந்திருக்கக்கூடும் என்றார் பிரகஸ்பதி. சுக்கிரரிடம் சென்று பணிந்து அசுரர்களுக்கு ஆசிரியரே, அகத்திருளின் ஆறாவழைவால் நானும் அசுரனே. எனக்கு அருள்க. நான் வெல்வதெப்படி என்றான் இந்திரன். சுக்கிரர் பிரகலாதனின் வெற்றியால் சினம் கொண்டிருந்தார். எனவே நிகழ்ந்தது என்ன என அவர் இந்திரனுக்கு சொன்னார். அசுரமைந்தரிடம் வேதம் விளைந்திருக்கிறது அரசே. உங்களை அரியணையில் அமர்த்திய வேதம் மாகேந்திரம் எனப்படுகிறது. வான் நிறைக்கும் இடியின் சந்தம் கொண்டது அது. வென்று எழுந்து மூடும் விழைவு மட்டுமேயானது. தன்னைதான் பெருக்கிக் கொள்வது, உண்பது, பிறப்பது, வெல்வது ஒருபோதும் ஓயாதது. அரசே, 1000 யுகங்கள் வேள்விகளால் விண்ணிறுத்தப்பட்டவர் என்றாலும் நீங்களும் ஆழத்தின் அடியில் இருளில் ஓர் அசுரரே என உணர்ந்திருக்கிறீர். ஆம், உங்கள் வேதத்தில் ஆசுரம் ஒருபோதும் ஒழிவதில்லை. ஆசுரம் அமைந்த மாகேந்திரத்தை வென்றெழுந்தது தூய ஆசுரமான ஹிரண்யம். அதை தன் பெருக்கிலொரு சிறுதுளியென்றாக்கி எழுந்தது மகாநாராயணம் என்னும் வேதம் என்றார் சுக்கிரர். பிரகலாதனிடமிருந்து அதைப் பெறுக. அவ்வேதத்தை நீர் உமதென்றாக்குக. அதுவே வெல்லும் வழி. இந்திரன் ஆசிரியரே, நான் அவரை வெல்ல முடியாது. அதற்குரிய படைக்கலங்கள் என்னிடமில்லை என்றான். புன்னகைத்து, உம் படைக்கலம் எப்படி என்றாலும் வெல்ல வேண்டுமெனும் முனைப்பே. அதைக் கொள்க என்றார் சுக்கிரர். அவன் கொண்டுள்ள மகாநாராயண வேதம் அழி, அறம், அருள் என்னும் முப்பண்புகளின் முழுநிலை. அதைக் கொண்டே அதை வெல்க.
இந்திரன் வணங்கி மீண்டான். ஒரு எளிய அந்தணச் சிறுவனாக மாறி பிரகலாதன் தவம் செய்து கொண்டிருந்த சிறுகுடில் முன் சென்று நின்று வணங்கினான்.